சுவிசேஷ ஊழியத்துக்காக வந்தோங்க. பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு ஆலயம் கட்டி போட்டிருக்கிறாங்க. கூட்டு போட்டிருக்காங்க. சாவி இல்லை நம்மகிட்ட. வருஷத்தமாக அந்த காட்டுக்குள்ள இந்த வனாந்திரத்தில் சபை கட்டி போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல அருமையாக மலை இருக்கு பக்கத்தில். அதெல்லாம் சூப்பராக இருக்கு மலைகள். இந்த இடத்துல சுவிசேஷ ஊழியத்துக்காக வந்தோம். தேவனுடைய ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குனால ஒரு செய்தி இந்த இடத்துல இருந்து கொடுக்கலான்னு ஒரு ஆசை. இப்போ என்ன வார்த்தைன்னா, சங்கீதம் 107:20 வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று நாம் பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு நின்று அவர்களை தப்புவிக்கிறார் இல்லையா? நான் பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். வியாதி உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்கப்பா. நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த வசனம் எவ்வளவு தீவிரமாக செல்லுன்ட்டு சங்கீதம் 147:15 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 147:15 அவருடைய வார்த்தையானது தீவிரமாக செல்லுமா, தீவிரமாக செல்லுகிற அந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதும் என்று எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள வசனமும் ஜீவனுள்ள வார்த்தையும் வல்லமுள்ள வார்த்தையும் எப்படி அனுப்புவாராம்? வேகமாக அனுப்புவாராம். அதுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது, ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் லிமிட் உண்டு. பைக்கு, சில பைக் 40, சில பைக் 80, சில கார் 100, 160, ஆகாயத்தில் பறக்கிறதெல்லாம் 1000, அந்த மாதிரி 1200 அந்த மாதிரி ஸ்பீடில் போகுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது எவ்வளோ ஸ்பீடில் வரும்னா, கண்ணை மூடி முழிக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்ல அங்கே வரும். ஆன் த ஸ்பாட். இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு நம்ம கண்ணை மூடி முழிக்க எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ நேரத்தில் அங்கே போகும். அவர் எல்லா இடமும் ஒரே நேரத்தில், உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அவர் வசனத்தை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சுகத்தை கொடுக்க முடியும். நாம் பலவீனமா வியாதியா இருக்கிறது ஆண்டவருக்கு எவ்வளோ வேணும் இஷ்டமே இல்லைங்க. எவ்வளோ வேணும் இஷ்டம் இல்லை ஆண்டவருக்கு, எவ்வளோ வேணும் இஷ்டம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் சுகத்தோடு இருக்கணும். ஏன்னா நாம் சுகமாக இருப்பதற்காகவே தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கல்வாரி சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையின் மரணம், ஏன் சிலுவையின் மரணத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்? நாம் சுகமாக இருப்பதற்காக, நாம் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்காக. ஆனால் என்னுடைய வியாதியோடு என்னுடைய மரணம் முடிஞ்சிடும், இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வியாதி வந்துச்சா, போராட்டம் வந்துச்சா, வியாதி வந்ததா, பலவீனம் வந்ததா, அதோட உங்கள் வாழ்க்கை முடிகிறது அல்ல. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பம். உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பம். ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. தெய்வாதி தேவன் வியாதி நேரத்தில் அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வியாதி நேரத்தில் அவர் பெரிய ஒரு அற்புதம் செய்து, வல்லமையான காரியத்தை செய்து, உங்களை உயிர்ப்பித்து, உங்களை சுகமாக்கி, உங்களை ஜீவனில் சாட்சியாக உலகம் முழுவதும் கொண்டு சென்று பயன்படுத்த விரும்புகிறாருங்க. வியாதி வந்துருச்சு, டாக்டர் கைவிட்டாங்க, மனிதர்கள் கைவிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான்,
ஒருபோதும் சொல்லாதீங்க. இயேசுவே, 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 எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சுகத்தை தாங்க, உங்களுடைய வசனத்தை அனுப்பி சுகத்தை தாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் வசனத்தை அப்படி அனுப்பார் பாருங்க. அந்த ஸ்பாட்டில் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எசப்பா உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்குங்க என்று சொல்லி பாருங்க. அவருடைய அற்புத செயலை அந்த நொடியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சங்கீதம் 147:15 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தையானது தீவிரமாக செல்லுமா, அவருடைய வசனம் தீவிரமாக செல்லுமா. வசனத்தை அனுப்பி அவர் சுகத்தை கொடுப்பார். நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு மாறாதவர். மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் வாக்கு மாறுகிற தேவனே அல்லங்க. அவர் பொய் உரையாத தேவன். நிச்சயமா நமக்கு சுகம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.